வணக்கம். இன்று மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம். உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இன்றைய இந்த காணொளியில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அதை பற்றி தான் இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கிறோம். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்திற்கு இளைஞர்கள் களமிறங்கி குரல் கொடுக்கிறார்கள். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2024 உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு தளத்தை வழங்கும். அவர்கள் கொள்ளையடிக்கும் புகையிலை சந்தைப்படுத்துதல் தந்திரங்களிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு அரசாங்கங்களை வலியுறுத்துகின்றனர். இந்த தொழில் இளைஞர்களை வாழ்நாள் முழுவதும் லாபத்திற்காக குறிவைத்து போதைப் பொருளின் புதிய அலையை உருவாக்குகிறது. அனைத்து பிராந்தியங்களிலும் பெரியவர்களை விட குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மின் சிகரெட்டுகளை பயன்படுத்துகின்றனர். மேலும் உலகளவில் 13 to 15 வயதுடைய 37 மில்லியன் இளைஞர்கள் புகையிலையை பயன்படுத்துகின்றனர். புகையிலையில் உள்ள நிக்கோட்டின் மிகவும் போதைக்குரியது மற்றும் புகையிலை பயன்பாடு இருதய மற்றும் சுவாச நோய்கள் போன்றவற்றை மனிதனுக்கு ஏற்படுத்துகின்றன. 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான அல்லது புற்றுநோயின் துணை வகைகள் மற்றும் பல பலவீனப்படுத்தும் சுகாதார நிலைகளுக்கு ஒரு முக்கிய ஆபத்து காரணிகளாக இந்த புகையிலை மற்றும் நிக்கோட்டின் விளங்குகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 8க்கும் மேற்பட்ட புகையிலை பயன்பாட்டால் மில்லியன் கணக்கான மக்கள் இறக்கிறார்கள். பெரும்பாலான புகையிலை தொடர்பான இறப்புகள் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் நிகழ்கின்றன. அவை பெரும்பாலும் தீவிர புகையிலை தொழில்துறை தலையீடு மற்றும் சந்தைப்படுத்தலின் இலக்குகளாக உள்ளன. புகைப்பிடித்தவர்களுக்கும் புகையிலை ஆபத்தானது. புகைப்பிடிக்காதவர்களுக்கும் புகையிலை ஆபத்தானது. இது 2வது வகை வெளிப்பாடு. 2வது வகை வெளிப்பாடு மிக மோசமான சுகாதார விளைவுகளில் சிக்கியுள்ளது. இதனால் ஆண்டுதோறும் 1.2 மில்லியன் இறப்புகள் ஏற்படுகின்றன. அனைத்து குழந்தைகளில் கிட்டத்தட்ட பாதி புகையால் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறார்கள் மற்றும் 65,000 குழந்தைகள் ஒவ்வொரு வருடமும் இறக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் செகண்ட் ஹேண்ட் புகை தொடர்பான நோய்கள் காரணமாக கர்ப்பமாக இருக்கும்போது புகைப்பிடிப்பது குழந்தைகளுக்கு பல வாழ்நாள் முழுவதும் சுகாதார நிலைமைகளுக்கு வழிவகுக்கிறது. சூடான புகையிலை பொருட்கள் HTP என்று கூறுவார்கள். சூடான புகைப்பொருட்கள் புகையிலையை கொண்டிருக்கின்றன மற்றும் பயனர்களை நச்சு உமிழ்வுகளுக்கு வெளிப்படுத்துகின்றன. அவற்றில் பல புற்றுநோயை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றன. மின்னணு நிக்கோட்டின் விநியோக அமைப்புகள் மற்றும் மின்னணு நிக்கோட்டின் அல்லாத விநியோக அமைப்புகள் பொதுவாக மின் சிகரெட்டுகள் என அழைக்கப்படுகின்றன. புகையிலை கொண்டிருக்கவில்லை மற்றும் நிக்கோட்டின் கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் இவைகள். ஆனால் ஆரோக்கியத்திற்கு இவை தீங்கு விளைவிக்கும் மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி இது பாதுகாப்பற்றது. இருப்பினும் HTPக்கள் மற்றும் மின் சிகரெட் பயன்பாட்டின் நீண்டகால தாக்கம் குறித்து தெளிவான பதிலை வழங்குவது மிகவும் முன்கூட்டியே உள்ளது. நாம் தற்போது காண இருப்பது புகையிலையின் முக்கியமான சில உண்மைகளை காண்போம். புகையிலை வெளியேறாத அதன் பயனர்களில் பாதி வரை கொள்கிறது. புகையிலை ஒவ்வொரு ஆண்டும் 8 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொள்கிறது. இதில் 1.3 மில்லியன் பிடிக்காதவர்கள், அதாவது 2வது வகை புகைக்கு ஆளானவர்கள். உலகின் 1.3 பில்லியன் புகையிலை
பயனர்களில் சுமார் 80% குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் வாழ்கின்றனர். 2020ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் 22.3% பேர் புகையிலையை பயன்படுத்தினர். 36.7% ஆண்கள் மற்றும் 7.8% பெண்கள். புகையிலை தொற்று நோயை எதிர்கொள்ள உலக சுகாதார அமைப்பின் உறுப்பு நாடுகள் 2003ஆம் ஆண்டில் புகையிலை கட்டுப்பாட்டுக்கான WHO கட்டமைப்பு மாநாட்டை ஏற்றுக்கொண்டன. தற்போது 182 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் அங்கம் வகிக்கின்றன. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எம்பவர் நடவடிக்கைகள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் FCTC உடன் ஒத்துப்போகின்றன மற்றும் உயிர்களை காப்பாற்றுவதற்காகவும் தவிர்க்கப்பட்ட சுகாதார செலவினங்களிலிருந்து செலவுகளை குறைப்பதாகவும் காட்டப்பட்டுள்ளது. மரணம், நோய் மற்றும் வறுமைக்கு முக்கிய காரணம் இந்த புகையிலை மற்றும் டொபாக்கோ அதன் உற்பத்தியாகும். புகையிலை தொற்று நோய் உலகம் இதுவரை எதிர்கொண்ட மிகப்பெரிய பொது சுகாதார அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். இது உலகெங்கிலும் ஆண்டுக்கு 8 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொள்கிறது. அந்த இறப்புகளில் 7 மில்லியனுக்கும் அதிகமானவை நேரடி புகையிலை பயன்பாட்டின் விளைவுகளாகும். சுமார் 1.3 மில்லியனுக்கும் அதிகமானவை புகைப்பிடிக்காதவர்கள் இரண்டாவது வகை புகைக்கு ஆளானதன் விளைவாகும். அனைத்து வகை புகையிலை பயன்பாட்டும் தீங்கும் விளைவிக்கும். மேலும் புகையிலைக்கு பாதுகாப்பான அளவு வெளிப்பாடு இல்லை. சிகரெட் புகைத்தல் என்பது உலகளவில் புகையிலை பயன்பாட்டின் மிகவும் பொதுவான வடிவமாகும். பிற புகையிலை பொருள்களில் நீர்க்குழாய் புகையிலை, சுருட்டுக்கள், சூடான புகையிலை, ரோலிவர் 1 புகையிலை, குழாய் புகையிலை, பீடி மற்றும் கிரக்டெக்ஸ் மற்றும் புகையில்லா புகையிலை பொருட்கள் ஆகியவையும் இதில் அடங்கும். உலகளவில் 1.3 பில்லியன் புகையிலை பயனர்களில் சுமார் 80% பேர் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் வாழ்கின்றனர். அங்கு புகையிலை தொடர்பான நோய் மற்றும் இறப்பு சுமை மிகவும் அதிகமாக உள்ளது. உணவு, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளிலிருந்து வீட்டுச் செலவுகளை புகையிலைக்கு திருப்பி விடுவதன் மூலம் புகையிலை பயன்பாடு வறுமைக்கு பங்களிக்கிறது. புகையிலை மிகவும் அடிமையாகும் என்பதால் இந்த செலவு நடத்தையை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். புகையிலை பயன்பாட்டின் பொருளாதார செலவுகள் கணிசமானவை மற்றும் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான குறிப்பிடத்தக்க சுகாதார பராமரிப்பு செலவுகள் மற்றும் புகையிலையால் ஏற்படும் நோயுற்ற தன்மை, இறப்பு ஆகியவற்றின் விளைவாக ஏற்படும் மனித மூலதனத்தை இது உள்ளடக்கியது. புகையிலை தேவையை குறைப்பதற்கான முக்கிய நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது? நல்ல கண்காணிப்பு புகையிலை புற்றுநோயின் அளவையும் தன்மையையும் கண்காணிக்கிறது. நல்ல கண்காணிப்பு மற்றும் கொள்கைகளை எவ்வாறு சிறப்பாக வடிவமைக்க வேண்டும் என்பதை இது குறிப்பிடுகிறது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் பெரியவர்கள் மற்றும் இளம் பருவத்தினரிடையே தேசிய அளவிலான பிரதிநிதித்துவ கணக்கெடுப்புகளில் தங்கள் புகையிலை பயன்பாடு குறித்து தொடர்ந்து கேட்கப்படுகிறார்கள். செகண்ட் ஹேண்ட் புகை மக்களை கொள்கிறது. இரண்டாவது வகை புகை என்பது மக்கள் புகையிலை பொருட்களை புகைக்கும் பொழுது உணவகங்கள், அலுவலகங்கள், வீடுகள் அல்லது பிற மூடப்பட்ட இடங்களில் நிரம்பும் இவைகளால் பாதிக்கப்படுகின்றனர். இரண்டாவது வகை புகைக்கு பாதுகாப்பான அளவு வெளிப்பாடு இல்லை. இரண்டாவது வகை புகை கரோனரி இதய நோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான இருதய மற்றும் சுவாச நோய்களை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1.3 மில்லியன் மக்கள் முன்கூட்டியே இந்த செகண்ட் ஹேண்ட் புகை கொள்ளுகிறது. 74 நாடுகளில் வாழும் உலக மக்கள் தொகையில் கால் பகுதியினர் விரிவான தேசிய புகையில்லா சட்டங்களால் பாதுகாக்கப்படுகிறார்கள். புகையிலையின் ஆபத்துகளை அறிந்தவர்களில் பெரும்பாலானோர்
வெளியேற விரும்புகிறார்கள். ஆலோசனை மற்றும் மருந்துகள் புகையிலை பயனரின் வெற்றிகரமான வெளியேறுவதற்கான வாய்ப்பை இரட்டிப்பாக்கும். உலக மக்கள் தொகையில் 1/3 பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 32 நாடுகளில் மட்டுமே புகையிலை பயனர்கள் வெளியேற உதவுவதற்கான முழு அல்லது பகுதி செலவு கவரேஜ் கொண்ட தேசிய விரிவான நிறுத்த சேவைகள் கிடைக்கின்றன. பட சுகாதார எச்சரிக்கைகள் வேலை செய்கின்றன. கடுமையான புகையிலை எதிர்ப்பு வெகுஜன ஊடக பிரச்சாரங்கள் மற்றும் பட சுகாதார எச்சரிக்கைகள் குழந்தைகள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் புகையிலை பயன்பாட்டை எடுப்பதை தடுக்கின்றன. புகையிலை பயனர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கின்றன. உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கிராஃபிக் சுகாதார எச்சரிக்கைகளுக்கான சிறந்த நடைமுறைகளை பூர்த்தி செய்யும் 103 நாடுகளில் வாழ்கின்றனர். இதில் மற்ற அளவுகோல்களுடன் உள்ளூர் மொழியில் காட்டப்படும் பெரிய பட சுகாதார எச்சரிக்கைகளும் அடங்கும். கடந்த 2 ஆண்டுகளில் குறைந்தது ஒரு வலுவான புகையிலை எதிர்ப்பு வெகுஜன ஊடக பிரச்சாரத்தை ஒளிபரப்பிய 36 நாடுகளில் 1.5 பில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள். புகையிலை விளம்பரங்களுக்கு தடை குறைந்த நுகர்வு. புகையிலை விளம்பர ஊக்குவிப்பு மற்றும் ஸ்பான்சர்ஷிப் புதிய புகையிலை பயனர்களை திறம்பட ஆட்சேர்ப்பு செய்வதன் மூலமும் புகையிலை பயனர்களை வெளியேறுவதிலிருந்து ஊக்கப்படுத்துவதன் மூலமும் புகையிலை பயன்பாட்டை அதிகரிக்கிறது மற்றும் நிலைநிறுத்துகிறது. உலக மக்கள் தொகையில் கால்பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 1/3 நாடுகள் அனைத்து வகையான டேப்ஸ்களையும் முற்றிலுமாக தடை செய்துள்ளன. புகையிலை பயன்பாட்டை குறைப்பதில் வரிகள் பயனுள்ளதாக இருக்கும். புகையிலை வரிகள் புகையிலை பயன்பாட்டை குறைப்பதற்கான மிகவும் செலவு குறைந்த வழியாகும். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குழுக்களிடையே புகையிலை விலையை 10% அதிகரிக்கும் வரி அதிகரிப்பு அதிக வருமானம் கொண்ட நாடுகளில் புகையிலை நுகர்வு சுமார் 4% மற்றும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் சுமார் 5% குறைகிறது. அப்படியிருந்தும் அதிக புகையிலை வரிகள் அரிதாகவே செயல்படுத்தப்படுகின்றன. உலக மக்கள் தொகையில் 12% கொண்ட 41 நாடுகள் மட்டுமே புகையிலை பொருட்கள் மீது வரிகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. இதனால் சில்லறை விலையில் குறைந்து 75% வரி விதிக்கப்படுகிறது. சட்டவிரோத புகையிலை பொருட்களின் வர்த்தகம் தடுக்கப்பட வேண்டும். புகையிலை பொருட்களின் சட்டவிரோத வர்த்தகம் உலகெங்கிலும் முக்கிய சுகாதார, பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கவலைகளை ஏற்படுத்துகிறது. உலகளவில் நுகரப்படும் ஒவ்வொரு 10 சிகரெட்டுகள் மற்றும் புகையிலை பொருட்களில் ஒரு சட்டவிரோதமானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. புகையிலை வரிகள் மற்றும் விலைகள் உயர்த்தப்பட்டாலும் கூட சட்டவிரோத வர்த்தகத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை பல நாடுகளின் அனுபவங்கள் நிரூபிக்கின்றன. இதன் விளைவாக வரி வருவாய் அதிகரித்து மற்றும் புகையிலை பயன்பாடு குறைகிறது. புகையிலை பொருட்களின் சட்டவிரோத வர்த்தகத்தை ஒழிப்பதற்கான WHO FCTC நடைமுறை என்பது புகையிலை பயன்பாடு மற்றும் அதன் உடல் நலம் மற்றும் பொருளாதார விளைவுகளை குறைப்பதற்கான முக்கிய வழங்கல் பக்க கொள்கையாகும். புதிய நிக்கோட்டின் மற்றும் புகையிலை பொருட்கள். சூடான புகையிலை பொருட்கள் HTP. சூடான புகையிலை பொருட்கள் என்பது புகையிலை தயாரிப்புகளாகும். அவை புகையிலையை சூடாக்கும் பொழுது அல்லது புகையிலையை கொண்ட சாதனத்தை செயல்படுத்தும் பொழுது நிக்கோட்டின் மற்றும் நச்சு ரசாயனங்கள் கொண்ட ஏரோசோல்களை உருவாக்குகின்றன. அவை மிகவும் அடிமையாக்கும் பொருளான நிக்கோட்டின், புகையிலை அல்லாத சேர்க்கைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. மேலும் அவை பெரும்பாலும் சுவையாகவும் இருக்கும். ஆபத்து குறைப்பு என்ற கூற்றுகள் இருந்த போதிலும் வழக்கமான புகையிலை தயாரிப்புகளை விட
HTPகள் குறைவான தீங்கு விளைவிக்கும் என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை. புகையில் காணப்படும் பல நச்சுப் பொருள்கள் HTP ஏரோசாலில் கணிசமாக குறைந்த மட்டத்தில் உள்ளன. ஆனால் HTP ஏரோசாலில் கிளைசிடோல், பிரிடின், டைமீதைல் ட்ரைசல்ஃபைடு, அசிட்டோயின் மற்றும் மெத்தில் கிளைகால் போன்ற புகையை விட சில நேரங்களில் அதிக அளவில் காணப்படும் பிற நச்சு பொருட்கள் உள்ளன. மேலும் HTP ஏரோசால்களில் காணப்படும் சில நச்சுத்தன்மைகள் வழக்கமான சிகரெட்டு புகையில் காணப்படுவதில்லை மற்றும் அதனுடன் தொடர்புடைய உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். கூடுதலாக இந்த தயாரிப்புகளை மிகவும் மாறுபடக்கூடியவை மற்றும் இந்த தயாரிப்புகளின் உமிழ்வுகளில் காணப்படும் சில நச்சுத்தன்மைகள் புற்றுநோய்களையும் உண்டாக்கக்கூடியவை. மின்னணு சிகரெட்டுகள், மின்னணு நிக்கோட்டின் விநியோக அமைப்புகள் மற்றும் மின்னணு நிக்கோட்டின் அல்லாத விநியோக அமைப்புகள் ஆகியவற்றின் மிகவும் பொதுவான வடிவமாகும். ஆனால் மின் சுருட்டுகள் மற்றும் மின் குழாய்கள் போன்றவையும் உள்ளன. ENDS ஆனது மாறுபட்ட அளவு நிக்கோட்டின் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உமிழ்வுகளை கொண்டுள்ளது. ENDS தயாரிப்புகளின் பயன்பாடு பேச்சு வழக்கில் வாப்பிங் என்று குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் அவை பாதிப்பில்லாதவை அல்லது நீராவியை வெளியிடுகின்றன என்று இது அர்த்தப்படுவதில்லை. மின் சிகரெட் உமிழ்வுகளில் பொதுவாக நிக்கோட்டின் மற்றும் பிற நச்சுப் பொருட்கள் உள்ளன. அவை பயனர்கள் அல்லாதவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை. நிக்கோட்டின் இல்லாததாக கூறும் சில தயாரிப்புகளில் நிக்கோட்டின் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தயாரிப்புகள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் பாதுகாப்பானவை அல்ல என்பதை சான்றுகளும் வெளிப்படுத்துகின்றன. இருப்பினும் அவற்றை பயன்படுத்துவதன் நீண்டகால விளைவுகள் அல்லது அவற்றை வெளிப்படுத்துவது குறித்து தெளிவான பதிலை வழங்குவது மிகவும் முன்கூட்டியே உள்ளது. சில சமீபத்திய ஆய்வுகள் ENDS பயன்பாடு இதய நோய் மற்றும் நுரையீரல் கோளாறுகளின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று கூறுகின்றன. கர்ப்பிணி பெண்களில் நிக்கோட்டின் வெளிப்பாடு கருவில் எதிர்மறையான உடல்நல விளைவுகள் ஏற்படுத்தும். மேலும் அதிக போதைப் பொருளான நிக்கோட்டின் மூளை வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. நிக்கோட்டின் பைகள் நிக்கோட்டின் கொண்டிருக்கும் முன்கூட்டியே பிரிக்கப்பட்ட பைகள் ஆகும். மேலும் இவற்றின் தோற்றம், நிக்கோட்டின் சேர்த்தல் மற்றும் பயன்பாட்டு முறை, ஈறு மற்றும் உதட்டிற்கு அடியில் வைப்பது உள்ளிட்ட சில விஷயங்களில் ஸ்னஸ் போன்ற பாரம்பரிய புகையிலை தயாரிப்புகளுக்கு ஒத்தவை. இவை பெரும்பாலும் புகையிலை இல்லாதவை என்று விளம்பரப்படுத்தப்படுகின்றன. அவை எங்கும் பயன்படுத்தப்படலாம். அமெரிக்கா போன்ற சில அதிகார வரம்புகளில் அவை வெள்ளை பைகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. உலக சுகாதார அமைப்பின் பதில் என்னவென்றால், புகையிலை தொழில்துறையின் நலன்களுக்கு பொது சுகாதார கொள்கை நலன்களுக்கும் இடையில் ஒரு அடிப்படை மற்றும் சமரசப்படுத்த முடியாத முரண்பாடு உள்ளது. புகையிலை தொழில்துறையானது அடிமையாக்கக்கூடியது, நோய் மற்றும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் அதிகரித்த வறுமை உள்ளிட்ட பல்வேறு சமூக தீமைகளுக்கு வழிவகுக்கிறது என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உற்பத்தி செய்து ஊக்குவிக்கிறது. புகையிலையை திணிக்கும் மனித மற்றும் பொருளாதார சோகத்தின் அளவு அதிர்ச்சி அளிக்கிறது, மேலும் தடுக்கக்கூடியது. புகையிலை தொழில்துறை தங்கள் தயாரிப்புகளின் ஆபத்துகள் மறைக்கப்படுவதை உறுதிப்படுத்த போராடுகிறது. ஆனால் நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம் என்று உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் உலக சுகாதார அமைப்பின் FCDC ஒரு மைல்கல் ஆகும். இது ஒரு ஆதார அடிப்படையிலான ஒப்பந்தமாகும். இது மிக உயர்ந்த தரமான சுகாதாரத்திற்கான மக்களின் உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. சர்வதேச சுகாதார ஒத்துழைப்பிற்கான சட்ட பரிணாமங்களை வழங்குகிறது மற்றும் இணக்கத்திற்கான உயர்தரங்களை அமைக்கிறது. 2005ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து உலக ஜனத்தொகையில்
90% அதிகமானவர்களை உள்ளடக்கிய 182 கட்சிகளை கொண்டுள்ளது. 2007ஆம் ஆண்டில் WHO FCDCயின் தேவை குறைப்பு விதிகளை செயல்படுத்துவதை அளவிட ஒரு நடைமுறை செலவு குறைந்த முயற்சியை WHO அறிமுகப்படுத்தியது. இது எம்பவர் என்று அழைக்கப்படுகிறது. எம்பவரின் நடவடிக்கை என்னவென்று நாம் கேட்டால், புகையிலை பயன்பாடு மற்றும் தடுப்பு கொள்கைகளை கண்காணித்தல், புகையிலை பயன்பாட்டிலிருந்து மக்களை பாதுகாத்தல், மூன்றாவதாக புகையிலை பயன்பாட்டை விட்டுவிட உதவி வழங்குதல், நான்காவதாக புகையிலையின் ஆபத்துகளை பற்றி எச்சரித்தல், ஐந்தாவதாக புகையிலை விளம்பரம், ஊக்குவிப்பு மற்றும் ஸ்பான்சர்ஷிப் மீதான தடைகளை அமல்படுத்துதல், ஆறாவதாக புகையிலை மீதான வரியை உயர்த்த வேண்டும் என்று இந்த எம்பவர் நடவடிக்கைகள் கூறுகின்றன. உலக சுகாதார அமைப்பு 2007 முதல் எம்பவர் நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறது. உலகளாவிய, பிராந்திய மற்றும் நாடு மட்டத்தில் புகையிலை கட்டுப்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு உலகளாவிய புகையிலை தொற்றுநோய் குறித்த WHOவின் அறிக்கைகளின் தொடரை பார்த்தால் நமக்கு இன்னும் சில விளக்கங்கள் கிடைக்கும். இன்றைய சூழலில் புகையிலை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்மால் முயன்றதை நாம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொளியை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த காணொளியில் மீண்டும் இணைப்போம். நன்றி, வணக்கம்.